Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடையும் கீரை வடையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு நான் 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது ஒரு பவுல் ஃபுல்லா எடுத்துக்கலாம். எடுத்து இப்ப ஜார்ல நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு உடச்ச கடலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் சாஃப்டாக வரும். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் போட்டுக்கிறேன். இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டோம். இது வந்து நல்லா வடை பதத்துக்கு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து இது க்ளீன் பண்ணிட்டு நான் மோர்ல ஊற வச்சிருக்கேன். அதை எடுத்து இது வடிகட்டி இதுல போட்டுக்கலாம். பருப்புல வாழைப்பூவை வந்து நம்ம க்ளீன் பண்ணி மோர்ல போட்டு வச்சுக்கணும். அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். நம்ம நார்மலா அதுல சும்மா கட் பண்ணி வச்சோம்னாவே கருத்து போயிடும். இப்போ கலர் நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதுல வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், சால்ட்டு. வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடு ஏறினதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுமே நம்ம இது மாதிரி வடையை தட்டி போட்டுக்கணும். வடை போட்டதும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் உள்ள நல்லா வேகணும். வடை இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது எடுத்துடலாம். இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப கருப்பாக கருகின மாதிரி ஆகிடும். அதெல்லாம் நம்ம சிம்மில் வச்சு வேகிறதுனால உள்ளே நல்லா வெந்துடும். எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க. இப்போ நம்ம வாழைப்பூ வடை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது கீரை வடை செய்யலாம். இப்போ நம்ம வந்து கீரை வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய், பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு நான் உரிக்காமலே போட்டிருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன அளவு, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு இருந்தால் ஓகே. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கீரை இது அரைக்கீரை, நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு சில குழந்தைங்க கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இது மாதிரி பண்ணி கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இது வந்து வாழைப்பூ வடையை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தோம். அதே எண்ணெயில் இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சிம்பிளான சுவையான வாழைப்பூ வடையும் கீரை வடையும் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.